காரியத்தை எழுதி வச்சுக்கிறேங்க. இது ரொம்ப கவனிக்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இந்த வேதாகமத்தில் இயேசுவின் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை பார்த்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த பிரச்சனைகளை மிக ஆசீர்வாதமாக மாற்றின ஒரு அம்மானா அது மரியாள். 3 பேர் இருந்தாலும் மரியாள் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு அவங்கள பற்றி தான் பேசி முடிக்க போகிறேன். 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், நான் அதிக நேரம் எடுக்கலை. ஏன்னா மார்த்தாள் ஒரு விதமாக கூட்டு என்ன கூட்டு வைக்கிறது, பூசணிக்காய் கூட்டா சவுச்சவ் கூட்டா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காரருக்கு 3 கூட்டு வைக்கணுமே. ஏசுநாதர் வந்துட்டார், டீ கொடுக்கலாமா போனிட்டா கொடுக்கலாமா, அவருக்கு டீ பிடிக்குமான்னு தெரியல, வேற பேசிக்கிட்டு இருக்காளே. அவருக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்காளே. ஆனால் நல்ல கவனிங்க, மரியாள் நல்ல கேரக்டர் தான், மார்த்தாள் லாசரு நல்ல கேரக்டர் தான். ஆனால் அந்த பிரச்சனைகளை சாதகமாக்கி ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய செயல்பாடை உண்டாக்கினதுக்கு காரணம் யார் தெரியுமா? மரியாள். ஆண்டவர் அந்த பூமியில் 33 வருஷம் இருந்தாங்கல்ல, அவரை சந்தோஷப்படுத்தின பேரெல்லாம் மரியாள் தான். மகதலேனா மரியாள், லாசருவின் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். அதில் ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா இந்த மரியாள் தான். இந்த மரியாள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முதலாவது அவங்கள குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், இன்றைய மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், லூக்கா 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பாருங்கள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க, பாதத்தில் உட்கார்றவங்களுக்கு சாப்பாடை பற்றின கவலை இல்லை, அதெல்லாம் முடியும் போது ரெடியாகும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாதத்தில் உட்கார்ந்து வசனம், இங்கே எத்தனை பேர் வசனம் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பக்கம் ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ஒரு ஆள் ஏதோ பார்த்துட்டு இருக்கார். ஒரே ஒரு ஆளுக்கு தான் இயேசு பேசுகிறாரு. இவளுடைய 2 கண்களும் இயேசுவினுடைய முகத்தை நோக்கி இருந்திருக்கும். காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கா. இவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இவள் தாண்டுவாள், எவ்வளோ பெரிய மரணமே வந்தாலும் தாண்டுவாள். இவள் ஒரு அனாதை தான், இவளுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, இவள் ஒரு தனி மனுஷி தான். ஆனால் இவள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை கொடூரமானது. இவள் எப்படி இதை தாண்டினாள் தெரியுமா? பாதத்தில் இருந்து வசனம் கேட்க கேட்க ஆண்டவர் என்ன பேசியிருப்பாரு? அம்மா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வரப்போகுது, உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது. ஆனால் அந்த சூறாவளி உங்களை அழிக்காதுமா, அழிக்காது. ஆண்டவர் என்ன போட்டிருப்பார்? அவர் சும்மா பேசுவாரா? அவர் சும்மா வந்திருப்பாரா? அவர் வந்ததே லாசருடைய மரணத்தை தெரியப்படுத்தத்தானே, அந்த வீட்டுக்கு செய்ய போகிற பெரிய அற்புதத்துக்காகத்தானே, அந்த வீட்டுக்குள் நடக்க போகிற மிகப்பெரிய அற்புதத்துக்காகத்தானே. ஆண்டவர் எதிர்காலத்தில் செய்ய போகிறது கேட்க வேண்டுமானால் சபையிலே தூங்காமல் அவர் பாதம் எனக்கு கிடைக்காது. நான் 7 நாளும் 7x24 வசனம் கேட்கிறவன் அல்ல, நான் வரும்போது தான் கேட்கிறேன். என் கண்கள் திறந்திருக்க வேண்டும், என் செவிகள் திறந்திருக்க வேண்டும். புதுசாக இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு கூட பழைய ஆட்கள் கேட்கறதில்ல. இன்னைக்கு அவங்க தான் பிரச்சனைக்குள்ளே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. மார்த்தாள் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் அக்கா தான் மார்த்தாள், தங்கச்சி தான் மரியாள். அந்த தங்கச்சிக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நீ போடுற டீ அங்கே இருக்கட்டும். இங்கே பார்த்தியா மரியாள்? அடுத்த வசனத்தை பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் டயர்டு. இந்த வீட்டில் பாத்திரம் விளக்கிட்டேன், இந்த வீட்டில் அதை செஞ்சுட்டேன், எதை செஞ்சுட்டேன், நான் ரொம்ப டயர்டு. நான் சொல்கிறேன், சில நேரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா வேலைக்காரங்களை கூட வச்சு வேலை செய்யுங்க, நீங்கள் அவர் பாதத்தில் உட்காருங்க. அது ரொம்ப பெனிஃபிட்டு. உங்களை ஆசீர்வதிச்சா ஆண்டவர் உங்களை உயர்த்தினா, ஏன்னா இந்த பாதம் இருக்குது பாருங்க, பாதத்தில் உட்காராமல் இந்த உலகத்துக்குள்ளே போனோம்னா செத்தம். அவருடைய பாதத்தில் உட்காராம கண்ணும் கருத்துமா இருக்கா. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காரு, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாரத்தின் முதல் நாளை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நாள் தேவன் என்னோடு பேசுறதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. கவனமா இருக்கா. அவள் தான் சவால்களை தாண்ட முடியும், அவள் தான் மலைகளை உடைக்க முடியும், அவள் தான் பிரச்சனைகளை தாண்ட முடியும். இந்த ஆண்டில் வரப்போகிற எல்லா பிரச்சனைகளை தாண்ட வேண்டுமானால், இல்லைன்னா எழும்பவும் முடியாது, பிரகாசிக்கவும் முடியாது. அவளால் தான் பிரகாசிக்க முடியும். நல்ல கவனிங்க, அங்கே பாருங்கள், நேரம் வந்து கம்ப்ளைண்ட் வேற பண்ணுறா. என்ன பண்ணுறா? அவரிடத்துல வந்து, ஆண்டவரை, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை குறித்து வீட்டிற்கு விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். கம்ப்ளைண்ட் வேற. அப்போ ஆண்டவரை நினச்சி பார்த்தாலா? ஒரு ஆத்மா தான் இருக்கு, அந்த ஆத்மாவும் பாத்திரம் கழுவ போயிடுச்சுன்னா ஆண்டவர், இந்த வீட்டுக்கு எதுக்குடா வந்தோம், இந்த வீட்டுக்கு போய் வந்தோமே, ஒருத்தன் கூட நம்ம முகத்தை பார்க்க மாட்டேங்கிறானே, எல்லாம் கிச்சன்லேயே தான் நிற்கிறான். ஒருத்தன் பாலை காய்ச்சறான், ஒருத்தன் தயிரை காய்ச்சறான், என்ன நடக்குதுன்னே தெரில. மார்த்தாள்களை விட சபைக்கு மரியாள்களே தேவை. அல்லேலூயா. நான் ஏன் ஹோட்டலில் டீ வாங்குறேன் தெரியுமா? இது ஸ்பெஷல் டைம். நான் ஏன் ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறேன் தெரியுமா?
சமைச்சிடும் போட்டுமே அவர் 10,000. அவர் நினைத்தால் வானத்தை திறப்பார்னு நம்புறவங்க மட்டும் கையை தரங்க, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நினைத்தால் அவர் பாதம் ஒன்றே போதும். காலையில எழும்பி வெளியே வராதீங்க, நல்லா பல்லு தேய்ச்சிட்டு அவர் பாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 1 hour ஆண்டவருக்கானது, அதுதான் நம்ம தொழிலை ஆசீர்வதிக்கும். மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் இந்த பட்டணத்தில் நம்மளை அடையாளமாக மாற்றும். எனக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இல்லைன்னா மார்த்தால் தான் காஃபி தூள் போடுறதா, டீ தூள் போடுறதா, ஐயோ என்ன பண்ணுறது மரியாள். ஆனால் இவ்வளோ எனக்கு எத்தனை பேர் இந்த வருஷம் பாதத்தை தான் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு, ஐயோ அல்லேலூயா ஓசன்னா, தினந்தோறும் அவருடைய பாதத்தை புருஷனும் மனைவியுமாய் அமர்ந்திருந்து பாருங்கள், 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் மிக பெரியவர், அவர் மிக பெரியவர், அவர் மிக பெரியவர். அதனால தான் சொல்றேன், நான் தனியா இருக்கிறேன், கடைசி வரை தனியா இருக்கேன். நீ என்னைக்காவது உங்க வீட்டில் அவருடைய பாதத்தை பிடிச்சு உட்காந்துருக்கியாப்பா? உட்காந்துருக்கீங்களா? எந்த வீட்டில் ஜெபம் நடக்குதோ அந்த வீட்டில் கர்த்தர் வருவார். அவர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆண்டவர் எவ்விடத்திலும் நம்ம ஆராதிக்கலாம். அப்படியே பாதத்தை, ஆனால் பாதத்தை பிடிக்காத மார்த்தாளுக்கு என்னதான் வருது? தலையை தான் ஆட்டுவாங்க. என்னதான் வருது? கவலை தான் வருது. பாதத்தில் இல்லாமல் போன உங்களுக்கு என்னதான் வரும்? கவலை தான் வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு 42ஆம் வசனத்தில், தேவையானது ஒன்றே. மரியாள் பரலோகத்தில் டைம் நோட் பண்ணிட்டார், பிதா போட்டார். மரியாள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார், இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கே வந்து உட்கார்றதெல்லாம் பரலோகத்தில் கணக்கில் வரும். அவ்வளோதான் சொல்கிறேன். அதனால தான் என் பிள்ளைங்க பஸ்ஸில் வர்றாங்க, நடந்து வர்றாங்க, செலவு பண்ணி வர்றாங்க, பிரச்சனை இல்லை, வாங்க. இங்கே வந்து உட்கார்றதான் பொக்கிஷம். ஆமாம், டீ காப்பி எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிருச்சு. சோறு பிரியாணி சாப்பாடெல்லாம் இங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்பது மட்டும்தான். அதான் சொன்னேன், இந்த நல்வார்த்தை அவர் சொல்லி கொடுத்தாரே, அந்த நல்வார்த்தை. 2வது மரியாள் பாதத்தில் என்ன செய்கிறாள் கவனிங்க. 2வது, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு அவள் செய்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணீர்னு ஒன்று வடிக்கணும்னா அது ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான். தயவு செய்து ஓனர்கிட்ட போய் நீல கண்ணீர் வடிக்காதீங்க. உலக மனுஷங்கிட்ட, ஐயா என் பிள்ளைய பார்த்தீங்களா, என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற, யார் யா நீ? யார் நீங்கள்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். கண்ணீர்னு ஒன்று வடிச்சா அவர் சமூகத்தில் மட்டும்தான். மரியாளுக்கு வேற இடத்துல அழுதுருப்பாளா தெரியாது. மரியாள் வேற அங்கே அழுகை அடக்கி வைத்து கொண்டிருந்தாள். இயேசுநாதர் வருவார். 4வது நாள் வந்தபோது ஓடி வந்தாள். ஒன்று தெரியுமா, மரியாள் அழுத போது ஆண்டவரும் அழுதார். இந்த வேதாகமத்தில் இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வசனம் சொல்லி கொடுக்குறோமே, அந்த வசனத்தை ஏற்படுத்தினது யார் தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து வேதத்தை தூக்குற நீங்கள் உலகத்துக்கு முன்னாடி அழுகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தாங்க முடியல பிரதர், தாங்க முடியல. செத்து ஒரே ஒரு ஆம்பளை தான் வீட்டில் இருக்கான், அவனும் செத்து போயிட்டான். ஆனால் வேற எங்கேயும் அழுகலை. ஆமாம், அழுதுன்னு சொல்கிறா. அவளுக்கு நீர் இங்கே இருந்திருந்து தான் மறிக்க மாட்டானே, அவளுக்கு தெரியல சகோதரன் உயிர்த்துடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவர் சமூகத்தில் அழுதவனுக்கு செத்து போனதும் உயிரோட எழும்புங்க, முடிந்து போனதையும் கர்த்தர் தொடங்குவாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவாருங்க. அவர் சமூகத்தில் அழுதவனுக்கு எல்லாம் திரும்ப வரும். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் பல நேரம் நான் பார்க்கும்போது அவர் சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்கன்னு நினச்சி பார்க்குறேன். அப்படியே நம்ம பறி கொடுத்தது போல அவர் சமூகத்தில் களிப்பாகிறதுக்கு இடம் இருக்கு, அழுகிறதுக்கு இடம் இருக்கு. விழுந்துட்டா, காலில் விழுந்து அழுதா. நான் சொல்கிறேன், இது போதுமானது லாசரு உயிரோடு எழும்புறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் மரியாள் அதை செய்யலை. வந்தார், அதே டைலாக் தான், சேம் டைலாக் தான் அவங்களும் செஞ்சாங்க. மார்த்தாள். ஆனால் மரியாள் நேர வந்து விழுந்து கண்ணீர் வடித்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா இது நடந்திருக்காதேன்னு சொன்னபோது அவருடைய பாதத்தில் வடிக்கப்பட்ட அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். அதனால சொல்கிறேன், அதுதான் பிலிப்பியர் 4:6.
அதான் அவள் அடக்கி வைத்து கொண்டிருந்தாள். இயேசுவை பார்க்கணும், அவ்வளோ நேசம். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இயேசு நேராக கல்லறைக்கு போனார். எல்லாருமே சொந்தக்காரங்க வந்தால் கல்லறையில் போய் பார்ப்பாங்கள்ல, கல்லறை போய் பார்த்துட்டு வரும், எங்கே இருக்க, எங்கே அடக்கம் பண்ணீங்கன்னு. அப்படி தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் உலக சரித்திரத்தில் செய்யாத ஒன்றை அன்று செய்தார். உலக சரித்திரத்தில் செய்யாத ஒன்றை அன்று செய்தார். அங்கே கூட மார்த்தாள் வந்து சொல்கிறாங்க, 4 நாள் ஆயிடுச்சே. அப்படி ஒரு மார்த்தாள் அப்பப்போ இருப்பாங்க, டீ போடுவாங்க. 4 நாள் ஆச்சே, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எத்தனையோ போனாலும் நடக்காது. ஆனால் அந்த அம்மா நின்றுக்கிட்டே இருக்கா, அழுதுகிட்டே. ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. கல்லுகளை புரட்டி போடுங்கள்னு சொன்னாங்க. கல்லுகளை புரட்டி போட்டாங்க. ஏன் புரட்டி போடணும் தெரியுமா? அது நம்ம வேலை. உள்ளேருந்து வெளியே வர்றது அவரோட வேலை. தண்ணீரை நிரப்புறது நம்ம வேலை. ஆனால் சொல்கிறேன், நான் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீ நல்ல நம்பி செயல்படணுங்க, நம்பி செயல்படணும். சும்மா நானும் தொழில் பண்ணுறேன்னு இல்லை, ஏதோ 5க்கும் 10க்கும் இல்லை, நான் இறங்கணும், செயல்படணும், ஜெபத்தோடு நிற்கணும். மீதியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எல்லாம் அவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்தா. நல்ல கவனிங்க, முதல்ல அவர் சமூகத்தில் வசனத்தை கேட்குறா, 2வது அவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்தா, 3வது அது நிமித்தமாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார். எங்கள் நம்பிக்கையே லாசர். கடைசியில் லாசர் எப்படி மாறிட்டார் தெரியுமா? அடுத்து 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பஸ்கா நடக்குது. எவனுமே இயேசுவை பார்க்க வரல, எல்லாரும் யாரை தான் பார்க்க வந்தாங்க? அந்த வீடு ஒரு பெத்தானியாவில் இருந்து அந்த வீடு ஒரு பிரபல்யமான வீடு ஆயிடுச்சு. என்ன பேசிக்கிட்டாங்க? செத்து போன 4 நாள் ஆகி உயிரோட எழும்பிட்டானந்தா, இயேசுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றான் பாருங்க, அவன் தான். எப்படி நடந்துச்சுனே தெரில. இப்போ இயேசுவை காட்ட மாட்டாங்க, இயேசுக்கு பக்கத்தில் இருக்க ஆளை தான் காட்டுறாங்க. அப்படி தான் அவர் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்குறாருயா. கையை தட்டுகளை. ஹல்லேலூயா. அதனால சொல்கிறேன், வசனத்தை கேட்டீங்கன்னா நல்வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துரும், கவலை வெளியே போயிடும். சும்மா வந்துட்டு சர்ச்சில் போனீங்கன்னா கவலையோடு தான் போவீங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கிறதா முக்கியம். என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க. இது கவலையை வைக்கிற இடம், கவலையை தூக்கிட்டு போகிற இடம் இல்லை. இங்கே இறக்கி வைக்கிற இடம். இங்கே எல்லா கவலைகளையும் இறக்கி வச்சுட்டு போகணும். குடிக்கிற ஆண்டவரை என்னால் அந்த குடியை விட முடியல, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நான் இந்த மாதிரி வாழ்கிற ஆண்டவர் எனக்கு இதில் இந்த விடுதலை தாரும். 3வது, தன் வாழ்க்கையினுடைய விலை மதிப்பில்லாத ஒன்றை இதுவரை தன் பீரோவுக்குள்ளே வச்சுருந்தான். நம்ம எல்லாருமே பீரோவில் வச்சுருப்போம்ல, தங்கம், வெள்ளி, காசு. எடுத்தா 3வது அவள் செய்ததான காரியம், அதான் மிக முக்கியமான காரியம். பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 12:3. அவள் மரியாள் விலையேற பெற்ற, வேதம் சொல்லுது. ஆமாம், அப்போ எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், பாதத்தில் அமர்ந்திருந்தால், பாதத்தில் கண்ணீர் வடித்தால், பாதத்தில் விலையேற பெற்றதை செலுத்தினாள். அவகிட்ட இருக்கிறது இதுதான் பெஸ்ட்டு. அவன் நினச்சிட்டா, என் சகோதரன் செத்து போயிட்டான், அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அவருக்கு நான் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, அவருக்கு நான் என்ன கொடுக்கறது, நான் அவருக்கு என்ன கொடுத்தா தகும். பீரோவை திறக்கிறா பார்க்குறா, திறக்கிறா பார்க்குறா. ரொம்ப காலமாக இந்த விலையேற பெற்ற தைலத்தை வச்சுருக்கேன், இது இன்னும் எனக்கு எதுக்கு? ஆண்டவருக்கு அப்படியே கண்ணீரே வந்துடுச்சு. நான் சாக போகிறது உனக்கு எப்படிமா தெரியும்? அடுத்த வாரம் என்னை கொல்ல போகிறாங்கன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? செத்து போன பிறகு அந்த சரீரத்தில் ஊற்றுறதுக்கு ஒரு நலத தைலம் வச்சுருப்பாங்களே, உன்னை தீர்க்கதரிசிதாமா. ஆண்டவர் வேற யாருடைய கிரியைகளை பார்த்து இப்படி பேசுனதில்லை. எல்லாத்த விட அதிகமாக கொடுத்தாயின்னு 2 காசு போட்டவங்களை பார்த்து சொன்னார். ஆனால் உலகத்தின் சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் எங்கெல்லாம் என்னை குறித்து பேசப்படுமோ அங்கெல்லாம் உன்னை குறித்து பேசப்படும். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் விலையேற பெற்றதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஆண்டவருக்கு எப்படி கொடுப்போன்னு நமக்கு தெரியும். நம்ம புதிய ஏற்பாட்டில் 10ல் 1 கொடுத்துட்டு திருப்திப்படுறோம், நம்ம அப்படிதான். ஆனால் மரியாள் ஏன் கவலை இல்லாமல் இருந்தால் தெரியுமா? அவள் கவலைகள் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்ததையும் ஆண்டவர் மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் உடைந்து போன நிலைமையும் மாற்றினது தெரியுமா? இது காலை வேளையில் பிள்ளையை குறித்து கவலைப்படுறேன் ஆண்டவர், ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து கவலைப்படுறேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறேன். நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வசனத்தை நீ சார்பா கேட்கல மகளே. அவருடைய வார்த்தைகள் உன்னை பலப்படுத்த வல்லது. வார்த்தை இல்லைன்னா நம்மளாம் அனாதைதான். 2வது, ஆமாம், எனக்கெல்லாம் வெக்கமாக இருந்தால் அவர் சமூகத்தில் கதவை போட்டுட்டு அழுதுருவேன். எதுவாக இருந்தாலும்
அவமானம் நிந்த தாங்க முடியாத காரியம். ரெண்டாவது, சில நேரம் கேட்பாரு, இந்த பணம் எதுக்கு வச்சுருக்கேன்னு. ஒரு தடவை ஊழியத்துக்காக நம்மளும் சேர்க்கணும்னு நானும் ஒரு 1,50,000 ரூபா சேர்த்தேன். கடைசியில் ஆண்டவர் அந்த வருஷ கடைசியில் சொன்னார், இது எதுக்கு வச்சுருக்க, எனக்கு தரமாட்டியான்னு. உடனே போய் க்ளோஸ் பண்ணேன். அதுதான் கொஞ்சம் இந்த கீபோர்டு மிக்சர் வாங்குறதுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். சில நேரங்களில் ஆண்டவர்னு வந்துட்டா அவரை விட விலையேற பெற்றது ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் அது பெருமைக்கு சொல்லலை. பணத்தை பார்க்கும்போது அவராக பணமான்னு தோணும். சிலர் 500 ஒரு நாள் ஒரு அம்மாவுக்காக, ஒரு பிள்ளை குழந்தைக்காக இங்கே ஜெபிக்க வந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருத்தப்படுத்தின ஒரு செய்தி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆராதனையில் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டார். அவங்க அம்மா நன்றியோடு வந்து அந்த பிள்ளையும் அந்த அம்மாவும் நிற்கிறாங்க. பாஸ்டர், இப்போ அவள் குழந்தை உண்டாயிட்டா, அவள் கர்ப்பிணி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஏதாவது செய்யணும்னு வந்தேன்னு சொன்னான். நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு 500 ரூபா தாளை எடுத்து வச்சுருந்தா. பக்கத்தில் மகக்காரி இந்த குழந்தை உண்டானவ தட்டி விட்டுட்டு அம்மாட்ட, கொடுக்காத கொடுக்காத. ஏன் ஆண்டவர் பாருங்க, கண்ணை மூடின என்னையும் கண்ணை திறக்க வச்சார். நான் பார்த்தேன், உனக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைக்கு 500 ரூபா கூட வேல்யூ இல்லை. என்னை ரொம்ப நோகடிச்சிருச்சு. உன் காசு உன்னோடே இருக்கட்டும், உன் காசு நீனே வச்சுக்க. அப்படி ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கல. தங்கத்தையும் வெள்ளியும், எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள். இன்றைக்கி குழந்தைக்காக 50 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுற சமுதாயத்தில் ஒரு 500 ரூபாய்க்கு நான் பணத்தை பற்றி பேசலை. ஆண்டவரை ஒரு பாருங்களேன், இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தா, அதனால் காணிக்கைகள் போடும்போது என்னை இத்தனையாக ஆசீர்வதித்தாரேன்னு போடணும். ஆமாம், காணிக்கை எடுக்கிறாங்களே நினச்சி போடக்கூடாது, கொடுக்கணுமே நினச்சி போடணும். அதான் நல்லது. அவருடைய பாதத்திலேயே சத்தம் கேட்கணும், அவருடைய பாதத்திலேயே கண்ணீர் வடிக்கணும், அவர் பாதத்திலே பெஸ்ட்டை கொடுத்துட்டு வெளியே போகணும். நீ தொடுறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படுற அளவுக்கு அவர் நடத்த மாட்டார், குறைவாக கொடுக்க மாட்டார். கணக்கு பார்க்கும்போது நிறைவாக தான் கொடுப்பாரு. வருஷம் முடியும் போது உன் கைகள் தாங்க முடியாததா இருக்கும். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான. கவலைப்படுற மாதிரி நடத்துகிற கர்த்தரா நம்ம வச்சிருக்கோம்? உலகத்தையே நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. கவலைப்படுற மாதிரி அவங்கள நடத்துவாரு.